ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எடுத்து வந்துருக்கேன். என்கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு பர்த்டே ஓவியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டருக்கு பர்த்டேன்ட்டு உன் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு நீ கமெண்ட் பண்ணி நம்ம டேக்குக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிற மாதிரி பேபிஸ் இருக்கிற மாதிரி ஒரு எஃப்எஃபாக நீ கேட்டிருந்தோம். நீ கேட்ட இந்த எஃப்எஃப் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீ இப்போ கேட்டீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணு, ஓகேயாடா. அப்புறம் இதில் குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் நம்ம டே காலேஜ் தேர்ட் இயர் படிச்சிட்ருப்பாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்டாக சுகாவும் நம்ம டேவோட ஃப்ரெண்டாக ஜிமினாவும் இருப்பாங்க. ஓகே, இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கவங்க மட்டும் கேளுங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, நான் பேசுகிற விட இருக்க பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் டிலிவரி ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பேட்கில் அப்பெல்லாம் ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பிக் கம்பெனி காட்டுறாங்க. இந்த மாதிரி பிக் கம்பெனியை காட்டணும். அந்த கம்பெனி பாஸுக்கு கீழே மேனேஜராக ஒர்க் பண்ணுவாங்கள்ல, அந்த பர்சன்ட் ஒரு கேர்ள். அந்த கேர்ளை நம்ம தியான்னு வச்சுப்போம். தியா தான் அந்த கம்பெனியோட மேனேஜர். பாஸ் எப்போது தான் கம்பெனிக்கு வருவாங்க. தியா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாரையுமே நோட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஒர்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதே கம்பெனிக்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக் என்ட்ராகிறாரு. ஜங்குக் ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஜங்குக்கோட லுக்குக்கு கம்பெனியில் இருக்க எல்லாருமே ஃபுல் அடிக்ட்டு. அந்தளவுக்கு நம்ம ஜங்குக் அவரோட கம்பெனியில் செம்ம பாப்புலர். எல்லாருமே நம்ம ஜங்குக்கிட்ட பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஜங்குக்கிட்ட க்ளோஸாக போகிறதுக்குமே ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஜங்குக் சரியான ஒரு ரூடு கேரக்டர், ஒரு டாக்ஸிக் பிடிச்ச ஒரு கேரக்டர். செம்ம ரூடாக நடந்துப்பார். யாருக்கிட்டேயுமே பேச மாட்டார். ஏன் மேனேஜர் தியாவாகவே இருந்தாலும் அவள் சொல்கிற ஒர்க்கை மட்டும் கேட்டுட்டு அப்படியே அந்த பிளேஸில் மூவ் ஆன் ஆகிடுவார். இந்த மூமெண்ட்டில் இப்போ நம்ம ஜங்குக் அந்த கம்பெனியில் லேட்டாக உள்ள என்ட்ராகிறத தியா நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் என்ன பண்ண ஜங்குக் அப்படிங்கிற மாரி கேட்கவும், இவளுக்கு வர வேலை இல்லை, நம்ம வாரது தெரிஞ்சே என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் இந்த மாரி திங்க் பண்ணிவிட்டு, அது ஒன்றும் இல்லை மேனேஜர், என்னோடய மாமுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்படி பேசுகிறத கேட்டு, சரி உன்னோட ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு ஒர்க் பண்ணப்போ அப்புறம் ஜங்குக்கு இன்றைக்கி ஈவினிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம 2 பேர் வேணால் டேட் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க வருவாளாம். இந்த மாதிரி வந்தால் இப்படி கேட்க வர்றதுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு லிஃப்ட்டுக்குள்ளேயே போயிட்டார். என்ன வேகமாக போயிருக்கான் பாரு. நானே இவன்கிட்ட இந்த கம்பெனியில் ஒர்க்குக்கு எப்போ நான் நியூபாக அவனை ஜாயின் பண்ணணும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் சிக்கவே மாட்டேங்கடா அப்படிங்கிற மாதிரி டியா இந்த மாதிரி போகிற ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப கூலாக போய் லிஃப்ட்டுக்குள்ளே நின்னா அங்கே 2 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. இப்படி நின்று நம்ம ஜங்குக்கு பட்டபடி பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு அப்படி திரும்பி 2 கேர்ள்ஸையும் நோட் பண்ணோம். 2 பேரும் ஜங்குக்கு பார்க்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப சைலண்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி சைலண்ட் ஆனால் ஜங்குக்கு அப்படி அந்த லிஃப்ட்டை விட்டு அவரோட ஃப்ளோர் இருக்கும்ல, அந்த ஃப்ளோருக்கு அந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்துட்டோம். அந்த கேர்ள் லிஃப்ட்டை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டு அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கை வச்சு பேசுகிறாங்க. என்னம்மா எப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கான் பட்டியா, எல்லாருமே டேட்டுக்கு கூப்பிட்டு பட்டாச்சு, ஏன் லவ்வாக கூட சொல்லி பட்டாச்சு. நானே 5 டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்டி, ஆனால் எதுக்குமே சிக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே இந்த மூமெண்ட்டில் ஜங்குக்கு யாருக்கிட்டையுமே சிக்கலைங்கிற மாதிரி எல்லோரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட கேபினில் அவரோட சீட்டில் உட்காந்தா பக்கத்தில் சுகா உட்காந்துருக்காரு. ஏன்டா இன்றைக்கி இவ்வளோ லேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைடா, மார்னிங்கே ஒரு மூமெண்ட்டை பார்த்தேன், ஃபுல்லாக ஃப்ளாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன ஜங்குக்கு நீ ஃப்ளாட் ஆகிட்டியா, என்னடா உளர்ற அப்படிங்கிற மாதிரி சுகா ரொம்ப ஷாக்கானா. ஆமாண்டா, கம்பெனிக்கு தான் கிளம்பி பைக்கில் வந்துட்டு இருந்தேனா, அப்போ ரோட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக நம்ம ஜங்குக்கு அப்படியே சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்குக்கு போயிடுவோம். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட அந்த ரோட்டில் என்னடா இன்னும் சிக்னலை போட மாட்டேங்கிறீங்க, டைம் வேறு ஆச்சு, அந்த தீயா டாக் மட்டும் என்ன கொலைப்பாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு காண்டிலேயே அப்படியே சிக்னல் எப்போ போடுவாங்கங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். இப்போ அந்த பிளேஸில் நம்ம ஜிமினா கூட நம்ம பேசிக்கிட்டே அந்த ரோட்டு ஓரமாக போகிறாரு. ஜங்குக்கு இருக்கிற அதே பிளேஸில் தான் அப்படி ரோட்டு ஓரமாக போனோம். அந்த ரோட்டை அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க. ரோட்டை கிராஸ் பண்ணோம்ல, அதில் ரோட்டை கிராஸ் பண்ணதுக்கு ரோட்டுக்கு மேலே ஒயிட் கலரில் கோடு போட்டிருப்பாங்களே, அந்த கோடு மேலே அப்படி கிராஸ் பண்ணி போனால் ஜிமினா நார்மலாக போகிறாரு. பட் நம்ம
டேய் மட்டும் அந்த பிளேஸில் ஒழுங்காக போடுறத விட்டுட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டே போகிறாரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைடா என்னை பார்க்க சொல்ல கீபோர்ட் மாதிரி இருக்குது, ப்ளே பண்ண மாதிரி இருக்குது, வாயன் என் கூட சேர்ந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ பியானோவை வாசிக்கிற மாதிரியே நம்ம டீம் பண்ணிகிட்டு இருக்காரு. டே அங்கே ரோட்டில் இருக்காங்களா நம்மளை தான் பார்க்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னா, பியானோவெல்லாம் நம்மளால டச் பண்ணி பார்க்க முடியாது, அட்லீஸ்ட் இதையாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவரோட கிளாஸ் ரூமில் ஏதோ ஒரு பர்சன்ட் பியானோ வச்சுன்னு இருப்பான் அந்த இதை நான் டச் பண்ணி பார்க்கலாமான்னு நம்ம கேட்டதுக்கு டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திடீர்னு இருப்பான். அதே லுக்கில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு இது தாண்டா என்னோட பியானோ பட்டியா நான் போகிற இடத்துல நான் ப்ளே பண்ணுவேனுங்கிற மாதிரி இந்த மாதிரி பிளாக் ஒயிட்டு பிளாக் அப்படிங்கிற மாதிரி டான்ஸ் பண்ணி அவரே அதுக்கு சாங் ப்ளே பண்ணுறாரு. இப்படி ப்ளே பண்ணிவிட்டு ஜெமினா ஒர்க் பண்ணபடி பட்டியா எனக்கா ப்ளே பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா, லூசு பேல வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஜெமினா கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். நம்ம ஜங்குக்கு இந்த மூமெண்ட்டை பற்றி நான் டென்ஷனில் நின்னா இவன் என்னடா என் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு போகிறானுங்கிற மாதிரி அப்போவே பார்க்க சொல்ல காண்டாயிருப்பார். இருந்தாலுமே ஜங்கு கூட மாம்ட்டு கால் இருக்கோம். இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை, இப்போ என்னன்னா ஹவுஸில் நொண்டேங்கிற மாதிரி கேட்டோம். ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போக வேண்டியது இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்குமே வர வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வருவார். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டுருந்தா காலேஜுக்கு போடுற 2 பேருமே கட் அடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறத விட்டுட்டு மூவி பார்க்க வந்துருப்பாங்க. இந்த மாதிரி மூவி பார்க்க வந்துருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு அதே பிளேஸில் தான் நோட் பண்ணுறாரு. இவன் அந்த ரோட்டில் தானே பார்த்தேன், இவன் இங்கே என்ன பண்ணுறான்னு பார்த்தேன். டைம் ஆயிடுச்சுடா, என்னடா பண்ணிகிட்ருக்க நான் மட்டும் காலேஜை கட் அடிச்சுட்டு மூவி பார்க்க வந்துட்டு மட்டும் என் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சு பிக்சர் வாங்கடா என்ன அப்படிங்கிற பற்றி சொல்லிட்டு ஃபேஸை மட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணபடி ஜிமினா பின்னாடி நிற்கிறாரு. நீ வேற சும்மா பயந்து என்னையும் பயமாடுதாதலாங்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டே இருக்க சொல்ல இந்த மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டும் ஒரு ஸ்மைல் பண்ண லுக்கில் பேசுகிற அந்த மூமெண்ட் நம்ம ஜங்குக்கு அப்படியே நோட் பண்ணிகிட்டு இருக்குது. ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணுற, நீ போடா ஒர்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நான் ஒர்க்குக்கு போகிறேம்மா, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தானே இருக்குது, நீ போயிருவல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். டேய் நான் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ண தாண்டா போகிறேன், நீ போடா இதுக்கப்புறம் நான் போய்க்கிடுவேங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட பேசிட்டு ஜங்குக்கோட மாமா அங்கேருந்து அப்படியே இறங்கி ஹாஸ்பிட்டல் அந்த நம்ம டேயும் ஜிமினாவும் மூவி பார்க்க வந்திருப்பாங்களா அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் நான் இனி குட்டி சண்டு நான் நடந்து போய்ப்பேனுங்கிற மாதிரி அவங்க மாமா அங்கேருந்து போனோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி பைக்கை எடுத்து படிக்கிட்டே நோட் பண்ணோம். அந்த பிளேஸில் ஜால்ரிஸாக ப்ளே பண்ணி விளையாண்டுட்ருக்காரு. போடா குறைக்கி ஜிமினா பின்னாடி இருந்து மறைக்கிறாரு, ஃபேஸெல்லாம் மறைக்கிறாரு. ஃபேஸ் வெளியே தெரியாத அளவுக்கு கரிச்சிப்பெல்லாம் எடுத்து கேட்டுறாரு. இந்த மூமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. என்னடா என்ன ஜங்குக்கு நீயாடா, நீ 1% கவுந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தெரிலடா, சும்மாடா அவனை ரோட்டில் பார்த்தேன், அப்படி ஏதோ பியானோவை வாசிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடினான் தெரியுமா என் முன்னாடி, அதுவும் ஒயிட்டு ஒயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஸ்டெப் போட்டான் பாரு. அத்தனை பர்சன்ட்ஸ் நாங்கள் ரோட்டை கிராஸ் பண்ணதுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவன் அந்த மாதிரி ப்ளே பண்ணான்டா. அதனால தான் என்னமோ தெரியல எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதே பர்சன்ட்டை நான் திரும்ப பார்ப்பேன் நினச்சி கூட பார்க்கலடா. நான் என் மாமா எங்கே கூட்டிகிட்டு போனேனோ அதே பிளேஸில் தான் அவன் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, அப்போ சரி 2 டைம்ஸ்க்கு மேலே அவனை பார்த்துட்டல, 3 டைம்ஸ் இன்னொரு டைம் நீ அவனை பார்த்துட்டேன்னா அப்போ அவன் தான் உன் லைஃப் பார்ட்னர்னு சூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்லுவாரா. இந்தமாதிரி சொன்னால் என்ன லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி எழுந்து சுகாவை நோட் பண்ணுறாரு. ஆமாண்டா, நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஸ்கூல் படிக்க சொல்ல காலேஜ் படிக்க சொல்ல யாரையுமே நீ லவ் பண்ணது கிடையாது. அட்லீஸ்ட் லவ் பண்ணுன்னு ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். கம்பெனிலேருந்து கம்பெனி முழுக்க உனக்கு தான் க்ரெஸ்ஸு. இத்தனை பர்சன்ஸ் இருந்தும் நீ இந்த பர்சன்ஸில் ஒருத்தரை கூட நீ சூஸ் பண்ணலை. ஏன் நம்ம மேனேஜர் அண்டட்டியா உனக்கு எத்தனையோ டைம் ப்ரப்போஸ் பண்ணி டேட்டுக்கு கூப்பிட என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா, அவளையே நீ அப்படியே கலங்க விட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு பார்க்க ஃபர்ஸ்ட் டைம் நீ ஒரு பர்சன்ட்டை பற்றி பேசுகிறேன்னா அது இவனாக தாண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும். ஆமாம், இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பர்சன்ட்டை திங்க் பண்ணி பார்த்துட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனை பற்றி இந்த அளவுக்கு திங்க் பண்ணுறேன். அதை தான் சொல்கிறேன், இன்னொரு டைம் நீ அவனை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவனும் உன் லைஃப் பார்ட்னராக நீயே திங்க் பண்ணிக்கோ, அவன் தான் உன் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும். ஃப்ரெண்டு சொல்லிட்டு அப்போ எல்லாம் கரெக்டாக தான்டா இருக்கும். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் அவனை இன்னொரு டைம் மட்டும் பார்த்துட்டேன், நெக்ஸ்ட்டு என்னடா செய்வேன்?
நெக்ஸ்ட் டே அவன்கிட்டயே போய் ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிற, போவேன் ப்ரப்போஸ் பண்ணுவேன் மேரேஜ் பண்ணிப்பேனுங்க, ஏன்டா? ப்ரப்போஸ் பண்ணணும், லவ் சொல்லணும், டேட்டு போகணும், கொஞ்சம் ஜாலியாக சுற்றணும், அப்புறம் கொஞ்சம் 2 பேரும் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பேசணும், அதெல்லாம் இல்லையா டேரெக்டாக மேரேஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேரெக்டாக மேரேஜ் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பற்றி சொல்கிறது கேட்டு சரி சரி மண்டலம் உன் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி அதேமாரி ஈவினிங் ஆகிட்டும் நம்ம ஜொங்குக்கு சுகோவுமே தான் பேசிக்கிட்டே வராங்க. கம்பெனியை விட்டு அவங்கவுங்க பைக்கில் பேசிக்கிட்டே ரோட்டை கிராஸ் பண்ணப்படி வருவாங்களா, இந்த மாதிரி கிராஸ் பண்ணப்படி வந்தோம். நம்ம ஜொங்கு கூட பைக்கு முன்னாடி தான் கரெக்டாக வீமீன் வந்து விழுறாங்க. இப்படி விழுற வேகத்துக்கும் ஜொங்கு கூட பைக் டேயை லைட்டாக இடிச்சிரும். இந்த இடித்த மூமெண்ட்டுக்கு அப்படியே நம்ம டே கீழே விழுந்துருவாரா, அந்த மாதிரி விழுந்தோம். டே கண்ணை எங்கடா கொண்டு போய் வச்சுருக்க, பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட பேசிட்டு வந்தா எதிர்த்தாப்புல வரால பார்க்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சீமினா காண்டில் கத்துவாரா. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டகி உன் கண்ணை எங்கடா வச்சுட்டு வர, ரோட்டை கிராஸ் பண்ண சொல்ல எப்படி வரேன்னு தெரியாதாங்கிற மாதிரி சிமினா பிடிச்சி தீட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழுந்து அடிப்பட்ட பொசிஷனில் நம்மகிட்ட எழுந்து வேண்டாம் ஜிமி ப்ராப்ளம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜிமினா கிட்ட ஃபைட்டுக்கு போகணும் நம்ம ஜங்குக் அப்படியே டேயப்பட்டு ஸ்டெச்சு மாதிரி இருக்கிறாரு. என்னமோ ஃபைட்டுக்கு அடிக்க போகிற மாதிரி போனால் அப்படியே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சுகர் நோட் பண்ணேன். நம்ம ஜிமினா கண்ணை மெடிக்க நம்ம ஜொங்குக்கு பிடிச்சி தீக்கிறாரு. கண்ணை எங்கே வச்சிருக்க, பைக் இவ்வளோ பெருசாக இருந்தால் பார்க்காம வருவியா, அப்படி வருவியா அப்படி வருவியான்ட்டு பயங்கரமாக திட்டிட்டு ஐயோ டேயாங் உனக்கு இப்படி அடிபட்டுருச்சு, ஹேண்ட்ஸில் பிளட்டு வர அளவுக்கு அடிச்சு போட்டானே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு தீக்கிறாரு. இந்த மாதிரி தீட்டம் சரி சரி வா நம்ம இங்கேருந்து போகலாம் டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிமினா அங்கேருந்து நம்மகிட்ட கூட்டிகிட்டு போவாரா. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். இப்போ நம்ம சுகர் தான் அவரோட பைக்லேருந்து இறங்கி ஸ்டாச்சு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம ஜொங்குக்கிட்ட வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அப்புறம் தான் நம்ம ஜொங்குக்கு ரியாலிட்டிக்கு வராரு. ரியாலிட்டிக்கு வந்துட்டு அப்படி இப்படி போகிறட்டே பார்க்குறாரு. டேய் டேய் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்னடா என்கிட்ட பேசுன்னு சொன்னால் எங்கேயோ பார்த்து டேன்னு கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டே லூஸு அவன் தான்டா. எவன்? டேய் மார்னிங்லேருந்து ஒருத்தனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல அவன் தான்டா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை பாயிண்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணால் எது பைக்கை வச்சு இடிச்சு தள்ளி அவனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவனே தான் அவனை தான்டா நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே வீமீன் இப்படி ரோட்டில் ஓடி போயிட்டு இருப்பாங்களா அவங்கக்கிட்ட ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனோம். அண்டா ஸ்டாச்சு மாதிரி நீயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே ஜொங்குக்கு எங்கடா இவ்வளோ வேகமாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாவுமே நம்ம ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி ரன் பண்ணப்படி வந்தோம். கரெக்டாக வீமீன் முன்ன வந்து மூச்சு இறைக்க நம்ம ஜொங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா 2 பேருமே ஷாக் ஆனா நம்ம டேடா ஐயோ ஜிமினா ரொம்ப கோமா திட்டினதில்ல காண்டாயிட்டார் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை பின்னாடி நிற்க வச்சுட்டு இங்கே பாருங்கள் சார் நாங்கள் தான் ரோட்டை கவனிக்காமல் வந்துட்டோம், உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, தேவையில்லாமல் எங்களை திட்டாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜொங்கோ காப்பிலாம் இல்லை டக்குன்னு டேயோட ஹிப்பு பிடிச்சி க்ளோஸ் ஆகி இழுப்பாரா. இந்த மாதிரி இழுக்கு ரொம்ப மட்டப்பட்டுட்டு நம்ம டே செம்ம ஷாக்கானா எழுத்த வேகத்திலே நம்ம ஜொங்கு கிஸ் பண்ணிடுவார். பாவி பையன் லவ் பண்ணுவேன் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் மேரேஜ் பண்ணுவேன்னு சொன்னான், பார்த்த உடனே கிஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி சுகா ஷாக்கானா நம்ம ஜிமினா தான் ஜொங்குக்கு டேட்டிருந்து பிரிக்கிறாரு. இந்த மாதிரி பிரித்தா நம்மட்டு ஷாக் ஆகி ஜொங்குக்கு ஸ்லாப் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ண வர ஆன்சர் நம்ம ஜொங்குக்கு பிடிச்சிட்டு டே இன்னும் க்ளோஸ் அழுதுட்டு எங்கள் பாருடா நான் இது வரைக்கும் யார்கிட்ட இந்த மாதிரி ஃபீலிங்ஸில் திங்க் பண்ணி பார்த்துட்டே கிடையாது. மார்னிங்கே உன்னை எப்போ அந்த பிளேஸில் அந்த ரோட்டில் பார்த்தேனோ அப்போலேருந்து உன்னோட திங்கிங் தான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொன்னேன். அவன் தான் சொன்னான் என்னோட டைம் நீ அவனை பார்த்தீங்கன்னா அவன் தான் உன் லைஃப் பார்ட்னரு அப்படின்னு நீ சூஸ் பண்ணுன்னா நான் அவனை பார்க்கவே மாட்டேன்டாண்டா திங்க் பண்ணேன். ஆனால் என் பைக்லேயே வந்து விழுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை திரும்பவும் கிரிப்பாக பிடிச்சி க்ளோஸாக இருக்கிறாரு. எங்கே பாருடா உன் நேம் என்னன்னு தெரியாது, நீ எங்கேருந்து வரேங்கிறது தெரியாது, நீ என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியாது, உனக்கு பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு ஏன் ஹஸ்பண்டே இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, நீ தாண்டா என் லைஃப் பார்ட்னரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. பா
என்ன ஒரு டைலாக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா அப்படி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா காண்டாக்கி ஜொங்குக்க பிடிச்சி தள்ளிவிட்டு, உனக்கு என்ன பைத்தியமாடா, நான் தானடா பைக் முன்னாடி விழுந்து எனக்கு அடிபட்டுச்சு, நீ ஏன்டா பைத்தியம் பற்றி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம டைட்டுட்ட நம்ம ஜிமினா காண்டாக்கி என்ன துணிச்சல் இருந்தால் என் மச்சானை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு இப்படிலாம் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டேய் உன்கிட்ட நான் பேசலைண்ணே, தேவையில்லாமல் என்கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோங்க, அங்கே பேசுனதுக்கே உன்னை சிறப்பாக கவனிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட க்ளோஸ் ஆர்வாரா. அந்த மாதிரி வந்தா நம்ம ஜொங்குக் பண்ணதை அந்த மூமெண்ட், அந்த கிஸ் பண்ண மூமெண்ட்டை பார்த்து திங்கிங்கில் பயத்தில் ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக அங்கேருந்து ஓடிடுவாரா. டே மச்சான் என்ன கலட்டி விட்டுட்டு ஓடுற அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கேருந்து ஓடுனா, ரன் பண்ணி ஓடுறியா, போடா போ சொல்ல ஐடி கார்டை மறந்து போயிட்ட பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி ப்ளே தான் பண்ணாருன்னு பார்த்தா ஐடி கார்டை கூட ஆட்டையை போட்டுட்டாரு நம்ம டேயோட நெக்கில் இருந்து. டே இது எங்கேருந்துடா எடுத்த, அவனது தான், எப்படிடா எடுத்த, கிஸ் பண்ண சொல்ல தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஜங்குக். ஆனால் இந்த அளவுக்கு டேலண்ட் உனக்கு இருக்கக்கூடாது, எதுக்காக அதை எடுத்த, அவன் எங்கேருந்து வரான், எங்கே படிக்கிறான், அவன் பேர் என்னன்னு தெரியாண்டா, இடப்பட்ட தெரிஞ்சிரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐடி கார்டை நோட் பண்ணால் அதில் டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயோட நேம் இருக்குது. என்ன காலேஜில் படிக்காருங்கிற மாதிரி நேம் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்கிட்ட டேட்டை பிடிச்சி போகிற, நாளைக்கு பாருடா காலேஜில் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐடி கார்டு அப்படியே பேண்ட் பாக்கெட்டில் வச்சபடி நேராக ஹவுஸுக்கு போவார். இந்த மாதிரி போனால் அன்னைக்கு டே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே ஆகிட்டு நெக்ஸ்ட் டே காலேஜில் தான். டே ஜிமீன், நேற்று ஈவினிங் ஒரு குட்டி ஃபைட் ஆச்சுலடா அந்த ரோட்டில், அதுக்கப்புறம் என் ஐடி கார்டை காங்களடா அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஐடி கார்டை தொலைச்சிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கேட்பாரா. நான் என்ன ஸ்டோரியாடா சொல்லிகிட்டு இருக்கேன், காங்களடா, ப்ரொஃபஸர் கேட்டால் நான் என்னடா சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு கரெக்டாக காலேஜுக்குள்ளே என்ட்ராகுவாங்களா. இந்த மாதிரி என்ட்ரானா நம்ம ஜொங்குக்கு சுற்றி தான் டேயோட கிளாஸில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிற்கிறாங்க. நம்ம ஜொங்குக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, ஜொங்குக் செம்ம ஹேண்ட்ஸமாக வேறு இருக்காரா, தேடி வர வந்துருக்காரா, அதனால நீங்கள் டேயோட பாய் ஃப்ரெண்டா ஹஸ்பண்டா ஃபியான்சியானுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக கேட்டுட்டு, இல்லை நீங்கள் டேக்கு பிரதரானுங்கிற அளவுக்கு வர கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, டேயாங் எனக்கு கண்ணு சரியாக தெரியுதா தெரியலையான்னு தெரிலடா, நேற்று ஈவினிங் ஒருத்தவங்களோட ஃபைட் பண்ண பற்றியா, அவன் நம்ம காலேஜுக்குள்ளேயே இருந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கிளாஸ்மேட்டு, நம்ம கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாருமே அவங்ககிட்ட தான்டா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற, முன்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி டேயை காட்டுவாரா. ஜொங்குக்கு பார்த்தபடி காட்டுவாரா. இந்த மாதிரி காட்டுனா, டே உன் கண்ணுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அவன் உண்மையிலே காலேஜுக்குள்ளே தான்டா நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை நேற்று நம்ம திட்டுனதில் ஏதாவது ப்ராப்ளம் பண்ண காலேஜுக்கு வந்துருப்பானோ, ப்ரொஃபஸர்கிட்ட நம்மளை மாட்டி விட்ருவானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட கண்ணில் இருந்து தப்பிச்சு நேராக கிளாஸ் ரூமுக்கே போயிடுவாங்க. இந்த மாதிரி கிளாஸ் ரூமில் போய் ஹப்பா தப்பிச்சு வந்துட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தா அதே கிளாஸ் ரூமுக்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக்கு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ராகிறத பார்த்துட்டு வீமின் 2 பேருமே ஷாக்கானா. நம்ம ஜங்குக்கு ஃபாலோ பண்ணப்படி தான் சுகா வராரு. சுகாக்கிட்ட ஆல்ரெடி டேட்டை நான் கொஞ்சம் தனியாக பேசணும், அவன் பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டு இருக்க அந்த பர்சன்ட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்படி உள்ளே என்ட்ராகிற சுகாடா, டேய் உன்னை உன் கிளாஸ் ப்ரொஃபஸர் கூப்பிட்டாங்க, வெளியே வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன எதுக்கு கூப்பிட்டாங்க, நேற்று காலேஜை கட்டடிச்சிங்களே அதுக்கு தான் வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை கூப்பிடுவாரா. டே மச்சான், மறுபடியும் நம்மளை கோட்டு விடுறதுக்குன்னே வந்திருக்காங்கடா, நேற்று ஃபைட் பண்ணிட்டு போத்ததுன்னு ப்ரொஃபஸர்கிட்ட வர சொல்லிட்டானோ அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே நம்ம சுகா பக்கத்தில் இருந்துன்னா, வா உன்னை ப்ரொஃபஸர்கிட்ட கொண்டு நான் விடுறேன், எனக்கே வழி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால், ஆனால் நான் தான் கூப்பிட்டு போவேனுங்கிற மாதிரி ஜிமினாவோட கன்ஸு கிரிப்பை பிடிச்சபடி அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி நீ டேட்டை பேசணுங்கிற மாதிரி அங்கேருந்து ஜிமினாவை கூட்டிகிட்டு போவாரா. இந்த மாதிரி கூப்பிட்டு போனால் அவன் மட்டும் நான் போகிறான், நானும் தானடா கட்டடிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அப்படியே சுகாவையும் ஜிமினாவையும் நோட் பண்ணோம். பக்கத்தில் கரெக்டாக ஜொங்கு கண்டு நிற்கிறாரு. இந்த மாதிரி ஜொங்கு கண்டு நிற்கிற அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் இல்லை ரொம்ப ஷாக் ஆகி,
இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் என்ன பைக்கில் வந்து இடிச்ச, ஏன் இந்த மாதிரி என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினா ஒரு டெஸ்கில் உட்காந்துட்டு ரெண்டு லெக்குக்கு நடுவில் பிடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணுற? என் கிளாஸ்மேட்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை பார்க்க சொல்ல நீ ஏதோ என் பாய் ஃப்ரெண்டுன்னு நினைப்பாங்க. நீ மட்டும் டூரப்போ அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி பேசுவாரா? அந்த மாதிரி பேசினா டேயோட சீக்ஸை கப்புனபடி ஜங்குக் அப்படியே க்ளோஸாக இழுக்கிறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கூட ஹேண்ட்ஸை தட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணால் நம்ம ஜங்குக் கண்ணளவுக்கு டேயோட சீக்ஸை இன்னும் க்ரிப்பாக பிடிக்கிறாரு. சீக்ஸ் வலிக்கு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணால் நான் சாப்பிட்டாதானே உன்ட்ட பேசுறதுக்கு வந்தேன், நீ தான் என்னை ரக்கடா மாறுன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி நேற்று தானே சொன்னேன் ப்ரப்போஸ் பண்ணனேன், கிஸ் பண்ணனே, நேற்று நைட்டு முழுக்க எனக்கு ஸ்லீப்பிங்கே வரல. உன்னோட லிப்பை அப்படி டச் பண்ண மூமெண்ட்டுக்கு இன்னொரு கிஸ் வேணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுகிட்டே காண்டாகி ஜங்கு கூட ஆன்சர் தட்டி விட்டுட்டு ஜங்கு கூட லக்கையை மூவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டெஸ்க்கை விட்டு வெளியே வரலாங்கிற மாதிரி வந்தோம். திரும்பவும் அவரோட லெக்குக்குள்ளேயே லாக் பண்ணப்படி பிடிக்கிறாரு. என்ன, எனக்கு கம்பெனியில் எக்கச்சக்க ஒர்க் இருக்குது, என் மேனேஜர்ட்டெல்லாம் ஏதோ ஃபேக்காக ஒரு ஸ்டோரியை சொல்லி ஹாஃப் டே வந்து லீவ் கேட்டு வந்துட்டுருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேங்க நீ என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கிட்ட நம்ம ஜங்குக் பேசினா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எதுவும் என்னை பார்த்த மூமெண்ட்டில் பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பர்சன்ட், நானும் தான். நான் மட்டும் என்ன ரிச்சான பர்சன் அட ஒன்றை சொன்னேன், அதெல்லாம் நான் உன்ட்ட கேட்கவே இல்லையே. நீ பூரா ரிச்சா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கலையே. இல்லை, நீங்கள் நேற்று நீங்கள் பண்ணதே ரொம்ப தப்பு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, லவ் பண்ணுறது பிடிக்காது, அப்படி பண்ணுறது பிடிக்காது, இப்படி பண்ணுறது பிடிக்காதுன்னு பாரா. ஆனால் எனக்கு எல்லாமே உங்ககிட்ட பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி டீக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வருவாரா. இந்த மாதிரி கிட்ட வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல, எனக்கெலாம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் கிடையாது, நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், என் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பேன், தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் பண்ணி என்னை டென்ஷன் ஆக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணிடுவார். இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அப்போ அப்படியே பண்ணுவியா? ஆமாம், என் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் நான் அப்படியே பண்ணுவேன், என் பேரண்ட்ஸ் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன். என் பேரண்ட்ஸை யார் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன், லவ் பண்ணுறதுனாலும் பண்ணுவேன், மற்ற 100% என்னால் சூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு டக்குன்னு விட்டு நம்ம ஜங்குக்கு எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி எழுந்துக்கிட்டோம். நம்ம ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக்கு நோட் பண்ணுவாரா, உன்னோட இந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டீயோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு பாரு பேரண்ட்ஸ் சொன்னால் எல்லாத்துக்கும் ஓகேனுங்கிற அந்த ஒர்க்கையும் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக கம்பெனிக்கு போகிறத விட்டுவிட்டு மொட்டை டைமும் லீவ் ஆக்கிட்டும் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு பேரண்ட்ஸு ஷாக்கானா, என்னடா சொன்ன மாதிரி மேரேஜ் வரைக்கும் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா, டே சுகா உன் ஃப்ரெண்டு என்னடா வளர்றான்னா, ட்ரிங்க் ஏதாவது பண்ணிட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நேற்று மார்னிங் தான் ஒரு பையனை பார்த்தான், பாட்டு நேரத்துலேருந்து இப்படி தான் போதையில் தள்ளாடுற மாதிரி லூசுக்கலாங்காவே உளறிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணா, உண்மையை தானடா சொல்கிறேன், அவனை பார்த்த நேரத்துலேருந்து நீ இப்படி தானடா கண்ட்ரோலியாலேருந்து கண்டமேனிக்கே பேசுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொன்னால், அப்போ உண்மையிலே என்ன பையனை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன்கிட்ட ஏமா கேட்குற, அவன் தானடா உன் ஃப்ரெண்டு, அப்போ அவன்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கிட்ட கேட்டால் சுகா வந்து ஜங்குக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, லவ் வேண்டாம் மேரேஜ் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவன் அவனே ஒருத்தனை பிடிச்சிருக்கு, எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்டே வந்து கேட்டிருக்கான், மேரேஜ் பண்ணி வைங்களேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறது கேட்டு சுகா சொல்கிறத வச்சு பார்க்க சொல்ல ஜங்குக்கு அப்போ அந்த பையனை பிடிச்சிருக்கு தான் செய்து பொழுக்கு, நம்ம அப்போ வேணால் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசுவோங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகாவை கூட்டிகிட்டு நேராக டீயோட ஹவுஸ்க்கே வந்துடுவாங்க. இந்த மாதிரி வந்து டீயோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் பட் டீயோட பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அவன் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ சொல்கிறாங்க. இப்படி சொல்லிகிட்டு இருந்தா, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேனுங்கிற மாதிரியும், எனக்கு ஒரு மந்த் இவ்வளோக்குள்ள சேலரி, நான் உங்கள் சன்னை சேஃபாகவே பார்த்துப்பேன், எனக்கு உங்கள் சன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு என் பேரண்ட்ஸ் இங்கே கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன், உங்களுக்கு டைம் ஆனால் கொஞ்சம் ஹவர்ஸ் எடுத்துக்கோங்க,
அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் ஹவர்ஸ் நம்ம டேயை ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாமாங்கிற மாரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாரி பேசிகிட்டு இருந்தேன். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் சுகாவும் ஜங்குக்குமே லவ் சொன்னால் லவ்வையை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பற்றி நம்ம ஜொங்கு கம்மியாக அவரோட ஹவுஸில் சுகா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அந்த ஹவுஸுக்குள்ளே நம்ம டேயும் ஜிமினாவை என்ட்ராகிறாங்க. என்ட்ராகி ஜொங்குக்கு சுகா அவங்க இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே அவன் உன்னை சும்மா விட மாட்டான் போலுக்குடா. எனக்கு பார்க்க செல்ல முதல்ல ரோட்டில் ஃபைட்டப் பண்ணான், அப்புறம் காலேஜில் ப்ராப்ளம் பண்ணான், பாட்டியா ஹவுஸ்லேயே பிரச்சனை பண்ண வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும் நம்ம டேடா டேய் நம்ம 2 பேரும் காலேஜ் கட் அடிச்சது என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருப்பானோடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் சொன்னாலும் சொல்லியிருப்பான், நீ இன்னைக்கு சிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வேற டேய் இன்னும் பயமுறுத்துறாரு. நீ வேற என்னை மட்டும் என் பேரண்ட்ஸ் ஏதாவது பண்ணாங்க அதுக்கெலாம் காரணம் நீடாங்கிற மாதிரி என் பேரண்ட்ஸ்கிட்ட உன்னை கோர்ட்டு விட்ருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு கரெக்டாக டேயோட பேரண்ட்ஸ் முன்னாடி நிற்பாங்களா. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு எல்லாருமே டே என்ன பண்ணால் இந்த வீமிட் 2 பேரும் நிற்கிறாங்களே. இதில் டே யாருங்கிறது ஜொங்குக்கோட பேரண்ட்ஸுக்கு தெரியாதுல்ல. அதனால் 2 பேருமே பார்த்துட்டு 2 பேரும் பார்க்க க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்காங்க. ஆனால் இதில் யார் டேயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். மா அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக டேயோட மாம் கிட்ட போய் நின்றுட்டு இந்த பர்சன்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா இந்த மாதிரி கேட்டோம். ஓ இவன் தான் டேயா, செம க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிறான். அவன் ஃப்ரெண்டு புல்கையுமே இவனும் பார்க்க செம ஹேண்ட்ஸமாக தான் இருக்கிறான். டேய் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டே சூஸ் பண்ணியிருக்காருல்ல சுகா, நீ ஜிமினாவை சூஸ் பண்ணிக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் சொல்லுவாங்களா. என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சுகா நோட் பண்ணோம். அந்த பையனை பார்க்க க்யூட்டாக இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு, அவனும் 2 பேரும் ஃப்ரெண்டு, அப்போ நீ அவன் ஃப்ரெண்டை மேரேஜ் பண்ணால் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு மேமா இந்த அளவுக்கு எனக்கு கூட டெண்டிங் வரல, ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னார். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ டேயோட பேரண்ட்ஸ் தான் அந்த பர்சன்ட்டை உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குறதா அவங்க பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டில் நாங்கள் கொஞ்சம் இக்னோர் தான் பண்ணோம். அப்புறம் நாங்களும் திங்க் பண்ணி பார்த்தோம், எப்படி நீ காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் மேரேஜ் தானே பண்ண போகிற. அது மட்டும் இல்லை இந்த பர்சன்ட் 1 மந்த்துக்கு இவ்வளோ சேலரி வாங்குறாரு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை நல்லா பார்த்துப்பாங்கங்கிற மாதிரி எல்லாமே என்கிட்ட சொன்னாங்க. அதனால் எங்களுக்குமே இது ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. நாங்களும் மேரேஜுக்கு ஓகே பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 3 டேஸில் உனக்கும் அந்த பர்சன்ட்டுக்கும் மேரேஜ்